தேர்தல் சின்னம் கிடைத்த மறுநாளே தலையில் இடியை இறக்கிய சிபிஐ. கடும் அதிர்ச்சியில் விஜய். அதாவது தமிழக அரசியல் களம் தற்போது மிகவும் பரபரப்பாக உள்ளது. இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் அனைத்து கட்சிகளும் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. கடந்த சில ஆண்டுகளாக இருந்த அரசியல் நிலைப்பாடுகள் தற்போது மாற்றமடைந்தும் வருகின்றன. பாரம்பரிய அரசியல் கட்சிகளுக்கு மாற்றாக புதிய அரசியல் சக்திகள் உருவாகி விட்டதாக பேசப்படுகின்றன. மேலும் மக்கள் மத்தியில் அரசியல் மீதான ஆர்வம் அதிகரித்துள்ளது. சமூக ஊடகங்கள் அரசியல் கருத்துக்களை வேகமாக பரப்பி வருகிறது. இளைஞர்கள் அரசியலை கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்துள்ளனர். அதற்கு காரணம் விஜயின் அரசியல் வருகைதான். ஒரு பக்கம் திமுக அதிமுக கட்சிகள் அதனுடைய கூட்டணி கட்சிகளை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது. அதே போல புது வாக்குறுதிகளையும் கொடுத்து வருகின்றன. இந்த முறை நாங்கள் வெற்றி பெற்றால் அதை செய்வோம், இதை செய்வோம், இலவசங்களை அள்ளி கொடுப்போம் என்று ஒரு சில வாக்குறுதிகளை கொடுத்தும் இதுபோக தேர்தல் வாக்குறுதிகளாக நிறைய வாக்குறுதிகளை இணைப்பதிலும் ஆர்வம் காட்டி வருகின்றன. மேலும் இந்த தேர்தல் வழக்கமான தேர்தலாக இருக்காது என்ற கருத்து பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இதுநாள் வரை இருந்த பல அரசியல் கணக்குகள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என பல கருத்து கணிப்புகள் முடிவுகளை காட்டுகிறது. இதனால் வாக்காளர்கள் குழம்பி போய் இருக்கின்றனர். புதிய முகங்கள் மீது எதிர்பார்ப்பு அதிகரிக்கிறது. இதன் பின்னணியில் ஒரு முக்கிய அரசியல் திருப்பமும் உருவாகி இருக்கிறது. அந்த திருப்பத்தின் மையமாக நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்ததுதான் பார்க்கப்படுகிறது. இவர் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து தமிழக அரசியல் களம் புதிய திசையை நோக்கி செல்கிறது. விஜயின் அரசியல் பிரவேசம் அவரது ரசிகர்களை மட்டுமில்லாமல் பொதுமக்களையும் ஈர்த்துள்ளது. இவரது பேச்சுக்கள் சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. அரசியல் மேடைகளில் இவர் பேசும் கருத்துக்கள் விவாதங்களை உருவாக்குகின்றன. சிலர் இவரை மாற்றத்தின் அடையாளமாக பார்க்கின்றனர். இன்னும் சிலரோ அனுபவம் குறைவு என்று விமர்சிக்கின்றனர். இந்த இரண்டு தரப்புகளும் தொடர்ந்து மோதிக்கொண்டிருக்கிறது. அதே சமயம் திமுக அதிமுக கூட்டணி கட்சிகளில் இருக்கும் சில கட்சிகளை விஜய் தரப்பு இழுக்க பார்த்தது. ஆனால் அது முடியாது என்று தெரிந்தவுடன் விஜய் கட்சி ஏமாற்றம் அடைந்திருக்கிறது. மேலும் இப்போதுதான் விஜய் நேரடி அரசியல் விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார். இவர் ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகங்களை சுட்டிக்காட்டுகிறார். இது ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளை சங்கடப்படுத்துகிறது. இவரது கட்சி கட்டமைப்பு மெதுவாக உருவாகி வருகிறது. மாவட்ட அளவில் நிர்வாகிகள் நியமிக்கப்படுகின்றனர். கட்சி கொள்கைகள் பற்றி விவாதங்களும் நடக்கிறது. இந்த வளர்ச்சி அரசியல் வட்டாரத்தில் கவனிக்கப்படுகிறது. விஜயின் அரசியல் வளர்ச்சியுடன் சேர்ந்து பல சர்ச்சைகளும் உருவாகி வருகின்றன. குறிப்பாக சில புகார்கள் மற்றும் விசாரணைகள் ஊடகங்களில் வெளிவந்தன. அதாவது சிபிஐ விசாரணை தொடர்பான செய்திகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின. இந்த சிபிஐ விசாரணை விஜய் மீது அரசியல் நோக்கத்துடன் நடத்தப்படுகிறதா என்ற கேள்வி எழுந்தது. விஜயின் ஆதரவாளர்கள் இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என கூறினார்கள். எதிர்க்கட்சிகள் விசாரணை நியாயமானது என்று கூறினார்கள். இந்த விவகாரம் சமூக ஊடகங்களில் கடும் விவாதத்தையும் உருவாக்கியது. சிபிஐ விசாரணை என்பது விஜயின் அரசியல் பயணத்தில் ஒரு அழுத்தமாக மாறியது. இருந்தாலும் விஜய் இதற்கு பதிலளிக்கும் விதமாக அமைதியான நிலைப்பாட்டை எடுத்தார். சட்டப்படி எதிர்கொள்வேன் என்று கூறினார். இது சிலருக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தியது, சிலருக்கு சந்தேகத்தை அதிகரித்தது. இந்த சிபிஐ விசாரணை அரசியல் களத்தில் சூடுபிடிக்க ஆரம்பித்தது. சிபிஐ விசாரணை விவகாரத்திற்கு பின் ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான செய்திகள் வெளிவந்தன. இந்த படம் அரசியல் கருத்துக்களை வெளிப்படுத்துவதாக பேசப்பட்டது. சிலர் இந்த படம் அரசியல் பிரச்சாரமாக பார்க்கப்படுவதாக கூறினார்கள். இதன் காரணமாக சென்சார் போர்டு தரப்பு விசாரணையை மேற்கொண்டது. திரைப்படம் மற்றும் அரசியல்
ஒன்றாக கலக்கப்படுவது சரியா என்ற கேள்வி எழுந்தது. கலை சுதந்திரம் குறித்து விவாதங்கள் தொடங்கின. அரசியல் பற்றி திரைப்படங்களில் பேசலாமா என்ற கேள்விகளும் எழுந்தது. இந்த விவகாரம் அறிவுசார் வட்டாரங்களிலும் பேசப்பட்டது. சிலர் இது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது என்றனர். சிலர் தேர்தல் நேரத்தில் இப்படிப்பட்ட படங்கள் சர்ச்சையை கிளப்பும் என கூறினார்கள். இதனால் விஜயின் பெயர் மீண்டும் செய்திகளில் முன்னிலை பெற்று வருகிறது. சிபிஐ விசாரணை மற்றும் படம் என இரண்டும் இணைந்து பேசப்பட்டு வருகிறது. இது இவரது அரசியல் பிம்பத்தை இருவிதமாக காட்டி வருகிறது. ஒருபுறம் போராடும் நபராகவும் மறுபுறம் சர்ச்சைக்குரிய நபராகவும் காட்டுகிறது. இந்த சர்ச்சைகளின் நடுவே கூட்டணி பற்றிய செய்திகள் வெளிவரத் தொடங்கின. எந்த கட்சியுடன் விஜய் கூட்டணி அமைப்பார் என்ற கேள்விகளும் எழுந்தது. சில ஊடகங்கள் விஜய் தனித்து போட்டியிடுவார் என செய்திகளை வெளியிட்டன. சிலரோ பெரிய கட்சியுடன் கூட்டணி என கணித்தனர். கூட்டணி என்பது தமிழக அரசியலில் எப்போதுமே முக்கிய பங்கு வகிக்கிறது. தனித்து போட்டியிடுவது பெரிய சவால் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் தனித்து போட்டியிட்டால் அது விஜய் கட்சிக்கு தனி அடையாளத்தை உருவாக்கும் என்று கூறப்படுகிறது. விஜய் தரப்பிலிருந்து இதுவரை கூட்டணியா அல்லது தனித்து போட்டியா என்ற தெளிவான அறிவிப்பு இதுவரை வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் யூகங்கள் அதிகரித்து வருகிறது. அரசியல் விமர்சகர்கள் பல்வேறு கணக்குகளை முன்வைத்து வருகின்றனர். வாக்கு வங்கி கணக்குகள் விவாதிக்கப்படுகின்றன. இளைஞர்கள் வாக்கு எந்த பக்கம் செல்லும் என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது. நகர்ப்புற மற்றும் கிராமப்புற ஆதரவு பற்றியும் பேசப்படுகிறது. மேலும் ஆளும் கட்சியான திமுக இந்த மாற்றங்களை கவனமாக கண்காணித்து வருகிறது. எதிர்க்கட்சிகளும் தங்களது யுக்திகளை மாற்றத் தொடங்கியுள்ளன. விஜயின் வளர்ச்சி சில கட்சிகளுக்கு அச்சத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. சில கட்சிகள் இவரை புறக்கணிக்கும் போக்கை எடுத்துள்ளன. சில கட்சிகள் நேரடி விமர்சனத்தை தொடங்கியிருக்கின்றன. அரசியல் மேடைகளில் விஜயின் பெயர் அடிக்கடி குறிப்பிடப்படுகிறது. இந்த நிலையில் விஜய் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் மிக முக்கியமாகவே பார்க்கப்படுகிறது. ஊடகங்களும் அதை பெரிதாக வெளியிடுகின்றன. அதே சமயம் இந்த முறை திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது. எனவே என்னதான் விஜய் பற்றிய கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டாலும் இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி என்பது திமுகவுக்கு தான் இருக்கிறது என்பதை ஒரு சில கருத்து கணிப்புகளும் உறுதிப்படுத்தி வருகிறது. அதே சமயம் விஜயுடன் கூட்டணி வைக்க எந்த கட்சியும் இதுவரைக்கும் முன்வரவில்லை. ஆனால் செங்கோட்டையன் என்ற ஒரே ஒரு நபர் மட்டும் விஜய் கட்சியில் இணைந்தார். இது விஜயின் கட்சிக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போது கரூர் விவகாரத்தில் சிபிஐ விசாரணையில் விஜயின் பெயர் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. அப்படி விஜயின் பெயர் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டால் கண்டிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் விஜயால் போட்டியிட முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே சிபிஐ விசாரணை குற்றப்பத்திரிகையில் விஜயின் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது என்பது விஜயின் கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.